இந்த காட்சியை பாருங்க. அப்ப மத்தவங்கள ஏறிக்கிறாங்களே என்ன? காயல்பட்டின வழியா இல்லையா? காயல்பட்டின வழியா இல்லையா? காயல்பட்டின வழியா இல்லையா? அதை சொல்லுங்க. காயல்பட்டின போகுமா போகாதா? தற்போது வைரலான வீடியோவே இதுதாங்க. அதாவது திருச்செந்தூர்ல இருந்து தூத்துக்குடிக்கு வர ஒரு தனியார் பேருந்து, அதாவது காயல்பட்டினத்துக்கு வந்து ஏறுற பெண்களை வந்து ஏற விடாமல் நீங்கள் கடைசியாக ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகராறு பண்ணுறாரு. பெண்கள் எல்லாமே கேட்குறாங்க, ஏன் நாங்கள் பணம் கொடுத்தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பணம் கொடுத்தா போகிற, ஆனால் அங்கே நின்று போகணும்னு சொல்லிட்டு எங்கள் ஓனர் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தெனாவட்டா சொல்கிறான்னு பாருங்களேன். இதெல்லாம் யார் கொடுத்த அதிகாரம்? நீ ரோட்டில் நீ ஓடுற பேருந்து மக்களுக்காக தான் ஓட்டுற. நீ தனியார் பேருந்தாவே இரு, அப்படியே உன் சொந்த பேருந்தா இருந்தால் உன் சொந்த யூஸுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர பேசஞ்சர்களை ஏற்றக்கூடாது. அது உங்கள் அப்பா வீட்டு பஸ்ஸு தான், நான் ஒத்துக்கிறேன், அது உங்கள் அப்பா வீட்டு பஸ்ஸு தான். ஆனால் நீ வந்து யாருக்காக ஓட்டுற? மக்களுக்காக ஓட்டுற. மக்கள் பயணிகள் வர்ற பணத்தில் தான் உங்கள் அப்பனும் வாழ்வான், நீனும் வாழ்வ. அப்படியே நீ வந்து பயணிகளை ஏற்றாமல் உன் சொந்த யூஸுக்கு நீ வந்து கொண்டு போனீங்கன்னா உண்மையிலேயே யாரும் ஏற மாட்டாங்க. ஆனால் பயணிகளுக்காக நீ ஓடுற வண்டியில் ஏன் வண்டி நீனா ஏறக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ உனக்கு உரிமை கிடையாது. அது எவ்வளவு தெனாவட்டா நீ பேசுகிற? அது காயல்பட்டினத்தில் வந்து போகிறதுக்கு உனக்கு என்ன? காயல்பட்டினத்தில் பஸ்ஸு காசு கொடுத்தானே போகிறாங்க, சும்மா போகலையே. உன்னை மாதிரி ஆளுனால தான்டா பல பேருக்கு கிட்ட பேர் ஆகுது. பல வந்து எத்தனையோ நடத்துனர்கள் வந்து நல்ல விதமாக இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓனர் சொல்கிறான்னா ஓனர்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி வந்து பேசஞ்சர்கள் வந்து கேட்குறாங்க, நான் ஏற்றி தான் ஆகுன்னு சொல்லு. ஏண்டா இப்படி இருக்கீங்க? உன் அப்பா வீட்டு பஸ்ஸுனா உன் சொந்த யூஸுக்கு பயன்படுத்து, மக்களை ஏற்றாத. ஏன் பஸ்ஸு நீ ஏறான்னு சொல்கிற? உனக்கு எவ்வளோ தெனாவட்டு உனக்கு? உனக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் பதில் சொல்லும். வெயிட் பண்ணு மக்களே. இவனுடைய இந்த அதிகாரத்துக்கு நீங்களே கருத்து சொல்லுங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா?